ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆகாக்குள்ள வந்து நம்ம சூர்யாவும் நம்ம மகாவும் வந்து நேரம் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு வராங்க. வரும்போதே வந்து சூர்யா வந்து சொல்லிடுறாரு, மகா வந்து கன்சீவா இருக்கு அப்படின்னு வீட்டில் எல்லாருக்கும் சொன்னதுக்கு பின்னாடி ரொம்ப வந்து சிறப்பாக வந்து வரவேற்பு பண்றாங்க. அந்த டைம்ல வந்து மகா என்ன பண்றாங்கன்னா, ஆரம்பத்தை வந்து குழப்பமா இருந்தாலும் போக போக புரிஞ்சுக்கிறாங்க. ஓ, நான் கன்சீவா இருக்கிறது வந்து நம்ம வீட்டுக்காரனை மட்டும் சொல்லாமே எவ்வளவு பண்றாரு அப்படின்றத தெரிஞ்சுட்டு அவங்களே ரொம்ப பின்னாடி சந்தோஷப்படுறாங்க. இந்த கேப்ல வந்து அனாமிகா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க வீட்டுல நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து சித்ரா தேவிக்கு பதில் சொல்றாங்க. சித்ரா தேவி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த அளவுக்கு அவங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா அது எப்படி சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அனமிகா நீ ஏற்கனவே வந்து ஐஸ்வர்யாவுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நீ செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாம மிஸ் பண்ணிட்டேன். இந்த முறை வந்து அப்படி பண்ணிடாத. மகாவுக்கு இதே மாதிரி நல்ல பிளான் போட்டு இதே மாதிரி நீ செஞ்சுட்டேன்னா கண்டிப்பா வந்து அவங்க அப்செட் ஆயிடுவாங்க. அதுல இருந்து வந்து அவங்க சொன்ன டைமுக்குள்ள வந்து எங்களுடைய முயற்சியில வந்து அவங்க வின் பண்ணி காட்ட முடியாது அந்த போட்டியில. அப்படிங்கும்போது மகாவும் நம்ம சூர்யாவும் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கௌதமுக்கு அடிமையா இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த பிளான் வந்து நமக்கு சக்சஸ்ஃபுல் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, விஜய் கூட நீ தனியா வந்து இந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு நீ தனியா அவனை கூட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அன்னமிகா வந்து அதுக்கு வந்து ஓகே சொல்றாங்க. அதே நேரத்துல வந்து இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து ஐஸ்வர்யா கேட்டுறாங்க. கேட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா, தன்னோட அக்காவுக்கு மகாவுக்கு வந்து போன் பண்ணி சொல்றாங்க, அக்கா நீ வந்து கன்சீவா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்துல வந்து நீ ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மகாவோட தங்கச்சிக்கு வந்து இன்ஃபார்ம் கொடுக்குறாங்க. நீ வந்து இந்த வீட்டுல வந்து அது மெயினா வந்து அனேமிகாட்ட வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். அவ வந்து உனக்கு ஏதாச்சும் கலந்து கொடுத்தாலும் நீ எதுவும் சாப்பிடக்கூடாது அவ கையால அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அப்பா மகன் என்ன சொல்றாங்கன்னா, அக்கா நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டில் எல்லாரும் என்னை பார்த்துக்கிறதுக்கு இருக்காங்க. ஆனா அந்த வீட்டில் வந்து நீ ஒத்தாளா ஒரு ஆளை வந்து சமாளிக்கணும், உனக்கு ரொம்ப கஷ்டம். அது வந்து இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முன்னாடி உனக்கு வந்து ஆபத்து அதிகமாகவே இருக்கும். நீ தாங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து உனக்கு இந்த உதவி தேவைப்பட்டாலும் கண்டிப்பா வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணு, நாங்க வந்து உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல மகா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கௌதமும் சித்ரா தேவி எனக்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. கண்டிப்பா வந்து இந்த பிரச்சனையில வந்து என்னை வந்து அவங்க எதுவும் பண்ண முடியாது. நீ தான் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா தங்கச்சிக்குள்ள வந்து அன்புகளை வந்து அதிகமா பராமரிக்கிறாங்க. அது பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து பாருங்க, நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.